ஒரு பொண்ணு இருக்கா, தன்னோட புருஷனை நைட் முழுக்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. உடனே அவனோட போனை ட்ராக் பண்ணி பாக்குறா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டோட வீட காட்டுது. உடனே அங்க வேகமா போறா. இங்க பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரையும் அவளோட புருஷனும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இவரும் ஒரு வழியா கதவை திறந்துட்டு உள்ளாக்க வந்து பாக்குறா. இவங்க ரெண்டு பேரையும் கை குலவுமா பிடிச்சிட்டாலும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அதுதான் இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி டோர் லாக் ஆயிடுச்சு, இவளோட சேரையும் வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணா, வாங்க வீட்டுக்கு போலான்னு அழைச்சிட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது. பொண்டாட்டிக்காரி சும்மா சாதாரணமா வந்து என்ன வந்து டிராப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு இவன் வந்து கண்ணா போயினான்னு அவளை திட்டி விடுறான். கள்ளக்காதலி மேல இருக்கிற மோகத்தால தன்னோட பொண்டாட்டியே அவன் வெறுக்க ஆரம்பிச்சுட்டான் போல. இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கே ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நம்மளாலதான் இவர் இவளை கோவப்படுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கே போறதுக்கு முடிவு பண்றா. அவ வீட்டுக்கும் போயிடுறா. அங்க பார்த்தா இவளோட புருஷன்காரன் கத்திய வடிச்சிட்டு பின்னாடி வந்து நிக்கிறான். இவளை குத்து கொலை பண்ண போறானா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.